அடிக்கிற காற்றுக்கெல்லாம் எதிர் பேச நிக்காது. நான் பார்த்ததுல மிக நல்ல ஒரு ஆயுதம் சைலண்ட். நான் இப்போ இங்க வர்றதுக்கு முன்னால என் மொபைல சைலண்ட்ல போட்டுட்டு வந்திருக்கிறேன். வாழ்க்கையில எங்கேயாவது பிடிச்சி காதலையோ கண்ணிலேயோ பிடிச்சி அமுக்கி நம்மளே சைலண்ட்ல போடுறதுக்கு கத்துக்கிடணும். புரியுதா? வைப்ரேஷன் ஆயிடக்கூடாது. அப்போ பிரச்சனை வந்தாச்சுன்னா நான் யார் தெரியுமா, சவுண்டும் போடக்கூடாது, வைப்ரேஷனும் போடக்கூடாது, சைலண்டா இருந்து பாருங்க. நான் கற்றுக்கொண்டது பல பிரச்சனைகளுக்கு அதை போல ஒரு நல்ல மருந்து வேற ஒண்ணும் கிடையாது. உண்மையா அமைதியா இருந்து பாருங்க. அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க எப்படி சொன்னாங்க, நான் இப்ப எல்லாம் எப்படி சொன்னாங்கன்னு கேட்கறதே கிடையாது. ஒன்னு நல்லா சொல்லியிருப்பாங்க அல்லது பொல்லா சொல்லியிருப்பாங்க. நமக்கு என்னன்னு அவங்களுக்கு நாக்கு இருக்கு இல்லையாமா, கொஞ்சம் பேச வேண்டாமா? என்னிடத்துல ஒருத்தர் சொல்ற, பாஸ்டர் உங்களை பற்றிதான் அங்க பிரசங்கமாகும், கண்டன்றாக நான் மாறி இருக்கிறதுக்காக நன்றி. பாஸ்டர் உங்களுக்கு விரோதமா அங்க தீர்மானம் போட்டிருக்கலாங்க, நன்றி. உங்க தீர்மானம் போட்டதுனால 5 ஆத்துமாக்கள் கூட தான் வந்துச்சு, அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தீர்மானம் போட்டவர்களுக்காக நன்றி ஆண்டவரே. சைலண்ட். நம்ம கனி கொடுக்கணும்னா சில இடத்துல அமைதலாக இருக்கு.